எப்போதும் உள்ள புட்டு பொடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பலாப்பழமும் வாழைப்பழமும் சேர்த்து போட்டு ரெடி இந்த மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு நான் புட்டு ரெடி பண்ணேன். புட்டு அப்படிங்கிற வகைக்காக புட்டுக்குழலில் ஒன்றும் மிச்சம் இருந்த மாவெல்லாம் உதிரியாகவே இந்த மாதிரி வேக வச்சும் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழத்தோட ஸ்மெல்லு தான் ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ரொம்ப புட்டு எப்போவுமே கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த புட்டை நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை. நல்லா உள்ளே போயிட்டே இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் மத்தியானத்துக்கு மட்டன் குழம்பு வச்சு சோறு பொங்கியாச்சு. எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் இருந்தால் கூட நாங்கள் பாயை விரித்து போட்டு டிவியை போட்டுகிட்டே அப்படி செஞ்ச பாத்திரத்தை ஃபுல்லாக கொண்டு முன்னாடி வச்சுட்டு சுட சுட அப்பளத்தையும் நல்லா பொரிச்சிட்டு, அப்பளம் என்னடான்னா பூரி மாதிரி அப்படியே பொங்கி பொங்கி வருது. பூரி போட்டால் கூட இப்படி பொங்காத, அப்பளம் அப்படி பொங்கி பொங்கி வந்தது. அப்படியே சுட சுட சோறை வச்சு மட்டன் குழம்பு வச்சு கீழே உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டே சாப்பிட்டாச்சு.